ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. எனக்கு இப்போது சுத்தமாக பசிக்கலை. கண்ணெல்லாம் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது. யூரின் போகும்போது நல்ல மஞ்சள் கலரில் போகுது. மோஷன் போகும்போது வெள்ளரி போகுது. வயிறு வலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இது முக்கியமாக காரணம் என்னென்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம், ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணி தான் குடிக்கணும். ரெண்டாவது, நம்ம பழங்கள் சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுட்டு அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்றது நல்லது. மூணாவது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு எப்போவுமே யூரின் மோஷன் போயிட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நாலாவது, பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். என்னென்ன பழங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி பழம், பப்பாளி பழம், தர்பூசணி, இந்த மாதிரி பழங்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது, நம்ம கீரை சேர்க்கலாம். முக்கியமாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அடுத்தது, நம்ம மஞ்சள் காமாலைனாலே எல்லாருமே ஜென்ரலாக நம்ம கீழாநெல்லி எடுக்கிறது வழக்கம். ஸோ கீழாநெல்லி எடுத்துக்கலாம். உங்களோட சித்த ஆயுர்வேதா மருத்துவரை நீங்கள் அணுகி எவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம், அளவு எப்போவுமே நீங்கள் பாலோடு எடுத்துக்கலாம், மோரோடு எடுத்துக்கலாம். அளவு கரெக்டாக எடுக்கணும். அளவு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்றால போகிறது, வாந்தி வர்றது, வயிறு வலி இன்னும் அதிகமாகிற மாதிரி பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.